குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய திருமணத்தை அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஏன்னா கடகம் ஒத்துக்காது. ஆனால் அதே கடக ராசிக்காரங்கள் இந்த வருஷம் 2027 ஜூனுக்குள்ள நிறைய பேர் டக்கு டக்குன்னு கியூவில் நின்று நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னாவே கடகராசியான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பை தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்து இருப்பவர்கள், அவர்கள் மூலியமாக அதிகம் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் தருவார்கள். வாக்குஸ்தானத்தை மட்டும் கடகம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். அதில் அவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பர்ஃபெக்டாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில கடகம் வரும். தேக ஆரோக்கியம்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கடகம் எப்பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ வேற இந்த வருஷம் குரு உச்சமாகறாரு. அதனால கடகத்துக்கு குரு உச்சமாகறதுனால பகைத்து கொள்ளாமல் இருங்கள். யாரையும் தப்பா பேசாதீங்க. ரொம்ப டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கடகம். கடகம் சாட்டிஸ்ஃபை ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து இது தப்பு. ஏன்னா வாசல்ல கதவு தட்டக்கூடிய நேரம் நல்லது. அந்த சமயத்துல இதெல்லாம் இல்லை, நான் பயங்கரமா இருக்கேன், நான் வேற லெவல்ல இருக்கேன் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க, இல்லை தள்ளி விட்டுருவாங்க. அது இப்ப தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆனவன தான் தெரியும். இப்போ ரொம்ப நல்லது. 12 குரு இருந்தாலும் கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதும் அஷ்டமத்தை பார்ப்பதும் பெரிய பலத்தை கொடுக்கும். கடகத்தினுடைய 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷம் தரும். ஆனால் கடகத்திற்கு திருப்திப்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.